சரியான கருத்து. என்னவோ நீங்க டிஎம்கே ஆள் மாதிரி பேசுறீங்க. டிஎம்கே இல்ல, இது படிப்புன்றது படிக்கிறதுக்கு. அங்க சினிமா பாட்டு தேவையில்லாத ஒண்ணு தானே. ஆமா. இப்போ தலைவர் வராரு, தலைவர் போறாருன்னு அந்த குழந்தைகளுக்கு எது காட்டணும்? இப்போ சீமான் இலவசம் கொடுக்குறேன்றாரு, இலவசம் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் கொடுக்க மாட்டேன்றது முக்காசி அரசியல் புரிதல் இல்லாத மக்களுக்கு வந்து தவறா தெரியும். அவர் சொல்ற தப்பா ரைட்டான்றதுக்கே நம்மளுக்கு புரிதலுக்கு என்ன வேணும்? அரசியல் வேணும். இப்போ நார்மலா இப்போ படிக்காத மக்களோ இல்லை அரசியல் தெரியாத மக்களோ அவன் எதுவுமே கொடுக்க மாட்டேன், அவருக்கு எது நான் ஓட்டு போடணும்னு கேட்பாங்க. காமராஜரை பத்தி ஒரு புகைப்படத்தை காட்டலாம், ஒரு வீடியோ போட்டு காட்டலாம், அவருக்கு வரலாறு இருக்கு. இவருக்கு என்ன வரலாறு? குறிப்பிட்ட பேர் சொல்ல, சரி விஜய் அண்ணா கூட வச்சுக்கங்க, அவருக்கு என்ன வரலாறு சொல்லுவீங்க? முடியாது. பாடுறது தப்பு இல்லைன்னா வகுப்பறையில் பாடுறது தப்புன்னு தான் நம்ம சொல்றோம். அதுதான் தப்பு, அது ஒத்துக்கலாம். ஒரு தலைவரை மட்டும் மேனிபுலேட் பண்ணி இவருக்கு மட்டுமே இவர் தான் தலைவர், இவர் தான் எல்லாத்தையும் பண்ணாரு சொல்லிடுறோம். அந்த சினிமா நடிக்கிற தற்கூரி கூட்டம் தான் சொல்லலாம். அதுதான் போய் சேரும் கடைசி வரை. என்னோட சொந்த தனிப்பட்ட கருத்து வந்து தேவையில்லாதுன்னு நான் என்னோட முடிவு. இப்போ எந்த அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சு குழந்தைகளை படிக்க வச்சாலும் யாரை சொல்லுவீங்க? குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு வந்து காமராஜர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. இருக்காங்க, குறிப்பிட்ட காமராஜரை மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா வந்து அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நம்மளுடைய மதிய உணவு திட்டத்தை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. நீங்க சாப்பாடு நாங்க தரோம், நீங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவர் குழந்தைகளை வந்து கூப்பிடுறாரு. சோ அதனால பார்க்கும்போது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு லீடர்னா வந்து நான் காமராஜரை சொல்லுவேன். ஒரு கருத்து சொல்றீங்கன்னா, ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வகுப்பறையில ஒரு அரசியல் கட்சி தலைவரை போட்டோ தர்றதும் சினிமா பாட்டு பாடுறதும் இந்த மாதிரி இருக்கு. இந்த போக்கு சரியான இது? படிக்கிற இடம் அங்க வந்து அரசியல் தேவையில்ல, ஒரு நடிகரோட புகைப்படம் தேவையில்லாத ஒண்ணு. இது எப்படி பாருங்க? நிச்சயமா வந்து எஜுகேஷன் விஷயத்துல வந்து பாலிடிக்ஸோ இல்ல வேற எந்த ஒரு விஷயமே வந்து உள்ள வரக்கூடாது. நம்மளோட சமச்சீர் புக்லயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன போட்டிருக்கோம்? அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம். ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கல்விக்குள்ள நுழைக்க கூடாது. பாலிடிக்ஸ் அது தனி, வேற எல்லாமே தனி. ஆனா எஜுகேஷன் நமக்கு எப்பவுமே முக்கியம். அதுல வந்து பள்ளிக்கூடத்துல அரசியலை கொண்டு போய் சேர்க்கறாங்களா, அந்த மாதிரி தலைவர்கள் எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி எம்எல்ஏ அந்த மாதிரி எப்படி பாருங்க? அவங்க இன்னும் வந்து அவங்களோட அறியாமையில செய்யறாங்கன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து அவங்க தெரிஞ்சு அது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க போய் செய்யறதை விட அது வந்து அவங்க எதுக்காக செய்யறாங்கன்றது வந்து தெரியல எனக்குமே. ஒரு அமைச்சரா இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு அது தெரியாதுங்களா? தெரியலன்னும் போது நம்ம வந்து அதை அவங்க கிட்ட தெரியப்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய இது. இப்ப ஒரு சினிமா பாட்டை பாடுறாங்க, வகுப்பறையில சினிமா பாடல் தேவையில்லாத ஒண்ணு. கண்டிப்பா அதுதான் ப்ரோ. இப்ப என்னன்னா, இப்ப காமராஜருமே வந்து ஒரு பொலிட்டீஷியன் தான். ஆனா அவர் பண்ண நல்லதுக்காக நம்ம இப்ப அவர் கொண்டாடுறோம். அதே மாதிரி இனி வரும் நாட்கள்ல வந்து இவர் ஏதாவது நல்லது செஞ்சாலும் பிற்காலத்துல இவருமே வந்து காமராஜர் ரேஞ்சுக்கு நம்ம வரலாம். இப்ப அவர் வந்து ஒரு ஆக்டர்ன்றதுனால வந்து நம்ம வந்து அவர் பாட்டை பாடுறது தப்பு அப்படின்றத வந்து நம்ம ஒரு இதுவா சொல்லிட முடியாது, ஒன்லைனா சொல்லிட முடியாது. பாடுறது தப்பு இல்லைன்னா வகுப்பறையில பாடுறது தப்புன்னு தான் நம்ம சொல்றோம். அதுதான் தப்பு, அது ஒத்துக்கலாம். ஒருத்தர் கையில இருக்கிற காசு பணத்தை கூட பறிச்சுக்கலாம், ஆனா அவங்க படிச்ச படிப்பை பறிக்க முடியாதுன்றாங்க. அது உண்மைதானா? கரெக்ட்னா 100% உண்மை. படிப்பு முக்கியம், படிப்பு கண்டிப்பா முக்கியம். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சினிமா தியேட்டர்ல படம் நடிக்கிறவங்களும் சரி, இல்ல மற்ற அரசியல்காரரும் சரி, பள்ளிக்கூடத்துல வந்து அரசியல் தலைவர் படத்தை காட்டுறதும், அவர் வர்றது போறத போட்டு காட்டுறது, படம் போட்டு காட்டுறதும், 2வது 3வது படிக்கிற பசங்கள ஒரு தலைவர் வர்றது போறதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. இது தேவையா? பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி அரசியல் தேவையா? இல்லை, கண்டிப்பா தேவையில்லைண்ணா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் அவர் வச்சு இந்த அரசியல் தேவையெல்லாம் வர்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையானது என்னன்னா படிப்பு, அவ்வளோதான். அதை மட்டும் கொடுத்து அவர் ஹிஸ்ட்ரி சொல்லாமே தவிர இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் வேண்டாம். புதுசாக வந்திருக்காருன்னு வச்சுங்க, அவருக்குன்னு ஒரு வரலாறு இருந்தால் நம்ம சொல்லலாம். என்ன வரலாறு இருக்கு? காமராஜரை பத்தி ஒரு புகைப்படத்தை காட்டலாம், ஒரு வீடியோ போட்டு காட்டலாம், அவருக்கு வரலாறு இருக்கு. இவருக்கு என்ன வரலாறு? குறிப்பிட்ட பேர் சொல்ல, சரி விஜய் அண்ணா கூட வச்சுக்கங்க, அவருக்குன்னு என்ன வரலாறு சொல்லுவீங்க? வரலாறுன்றது கிடையாது, மேபி இதுக்கப்புறம் உருவாக்கலாம். அதை வேணா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு தரலாமே தவிர இப்போ இருக்கக்கூடிய எதுவுமே சொல்ல முடியாது. ஹீஸ் ஹீரோ, அவ்வளோதான். அதோட முடிச்சு. ஹீரோ நவ் இஸ் கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. விஜய் படத்தை பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்த தேவை எதுவுமே இல்லைங்களே. குழந்தை கேட்டா அது என்ன தேவை இருக்கு? என்ன உள்நோக்கம் என்ன இருக்கும் அது மாதிரி பயன்படுத்த? மேபி அது அவங்க அவங்க பார்ட்டி பேஸ்டாக இருக்கலாம். அது நமக்கு அவங்களோட ஒப்பீனியன் பேஸ்டு. தவறு தான் கண்டிப்பா. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்கள் அரசியல் கட்சி தலைவர் புகைப்படத்தை பயன்படுத்துறதும், ஒரு அரசியல் தலைவர் வர போற வீடியோ போட்டு காட்டுறதும், கிளாஸ் பீரியட்லேயே பசங்களை உட்காரச்சு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது எப்படி சரியா? இது சரியான போக்க எப்படி? இது அரசியல் பழகிற இடமா பள்ளிக்கூடங்கள் வந்து இருக்கக்கூடாது. இல்லை, பசங்க பார்த்தா 2வது 3வது தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்க அது மாதிரி பண்ணுறது தவறு. இல்லை தெரியாதுன்னா அந்த தொகுதியோட எம்எல்ஏவோ இல்லை அந்த கட்சியில் இருக்கிறவங்க அதை போட்டு காட்டுறாங்க. பள்ளிக்கூடத்தில் அவங்கள்ட்ட போட்டு காட்ட என்ன தேவை இருக்குண்ணா? பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு இப்போ ஒரு தலைவர் வராரு போறாருன்னு அந்த வீடியோ போட்டு காட்டுறது, அங்கே அந்த கட்சி பாட்டை பாடுறது, சினிமா பாட்டை பாட வைக்கிறது, இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இது வந்து அங்கே போகிற அரசியல்வாதிகளோட அறியாமையை தான் வெளிப்படுத்துது. அவங்களுக்கு தான் அறியாமை. அவங்களுக்கு தெரியாமையோ இல்லை தெரிஞ்சியோ அவங்க அதை பண்ணுறாங்க. அது என்னை பொறுத்தவரையிலையும் அறியாமையினால செய்கிறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி அறியாமையாக இருக்கும்?
இதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்றது? அது வந்து தவறுதான். அவங்க தான் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம். நான் சொல்ல முடியாது. இது தவறு தான். அவங்க போகலாம், பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். பட் இருந்தாலும் அந்த குழந்தைங்கிட்ட இவங்க தான் எல்லாம் அப்படின்றது இந்த போக்குகளை கண்டிப்பா மாத்தணும். சாதாரண ஒரு மனுஷனுக்கு அறியாம இருக்கிறது சகஜம்னா, ஒரு மக்கள் பிரதிநிதியா வந்துட்டு அப்புறம் கூட அந்த அறியாமையில இருந்தா அப்புறம் மக்கள் நிலைமை என்ன ஆகுன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதான் இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. நேற்று கரூர்ல முதலமைச்சர் வந்தபோது கூட அதை ஒரு வீடியோ ஸ்கூல்ல வீடியோ எடுத்து போட்டாங்க ஹெட் மாஸ்டர். அதை வந்து அதுக்கப்புறம் ரெஸ்பாண்டே பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயம் என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல நம்ம வந்து ஜாதி மதம் இல்லாமல் சொல்லி வளர்க்குறோம். ஆனால் இந்த சின்ன வயசுலேயே வந்து ஒரு தலைவரை மட்டும் நீ பாரு சொல்லி வளர்க்கும் போது அது கடைசி வரையும் மாற்ற முடியாது. அதை தான் சொல்லுவாங்க, 5 விளையாது 50 விளையாது சொல்லுவாங்க. அந்த 5லேயே அதை வந்து நம்ம வளைச்சிடறோம். ஒரு தலைவரை மட்டும் மேனிப்புலேட் பண்ணி இவருக்கு மட்டுமே இவர் தான் தலைவர், இவர் தான் எல்லாத்தையும் பண்ணாருன்னு சொல்லிடுறோம். அது கடைசி வரையும் அவங்களுக்கு மாற்றவே முடியாது. அது ஒரு அந்த கூட்டம் வந்து எப்படின்னா, கடைசி வரையும் அந்த சினிமா நடிக்கிற தற்கூரி கூட்டம் தான் சொல்லலாம். அதுதான் போய் சேரும் கடைசி வரையும். இப்போ எப்படி நார்த்தில் வந்து வட இந்திய மக்கள் வந்து எப்படி மோடி இந்த சாப்பிடான் கூட்டமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு கூட்டமாக தான் வளரும். படிப்பான கூட்டமாக வராது. இப்போ விஜய் படத்தை அதாவது நம்ம இத்தனை வருஷமா நம்ம திராவிட கட்சிகள் வளர்த்த இது எப்படி சொல்றது, கல்வி அறிவு வந்து அப்படியே கீழே இறங்கிட்டு தான் வருதுன்னு சொல்ல முடியும். இல்ல இப்போ விஜய் படத்தை பயன்படுத்துறாங்கன்னா ஒரு அப்துல் கலாம் படத்தை பயன்படுத்தலாம். காமராஜர், கக்கன், முத்துராமலிங்க தேவர், இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களாம் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. சரி, படத்தை காட்டுறாங்க, அதை பத்தி சொல்றாங்க. விஜய் என்ன சாதனை படைச்சிருக்காருன்னா அதான் சொல்றோம், இது தவறுன்னு தான் சொல்றோம். தவறு தான், முற்றிலுமே தவறு தான். இது தவிர்க்கணும்னு அவரு கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரு. ஆனா சொன்ன அடுத்த நாளே நேற்று கரூர்ல மீட்டிங் நடக்கும்போது அவர் மீட்டிங்கே வந்து போட்டு காட்டுறாங்க. அது தவறு தான். படிப்பு ரொம்ப முக்கியமானது. ஆமா, படிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒரு கருத்து இப்படி சொல்றீங்க, இன்னொரு கருத்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பள்ளிக்கூடத்திலே அரசியலை பேசுறதும், பள்ளிக்கூடத்துல சினிமா பாட்டு பாடுறதும், சினிமா நடிகரோட படத்தை வைக்கிறதும் இந்த மாதிரி இருக்கு. இப்ப குழந்தைங்க அங்க படிக்க போறாங்க, அங்க வந்து ஒரு சினிமா பாட்டு பாட வேண்டிய தேவை எது இல்லையா? இந்த கருத்து எப்படி சரியா தவற இந்த மாதிரி போக்கு? இது வந்து பசங்க மேல குத்தம் சொல்ல முடியாது. அங்க இருக்கிற ஆசிரியர் குழந்தைங்க எழுதப்படாத புத்தகம் தான், அங்க எழுதுறவங்க தவற எழுதுறாங்க. அது பண்ணவங்கள தான் கேட்க, அது சரியா தவறாது? தவறுதான். இல்ல இப்ப இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு தெரியல, ஒரு அமைச்சர் எம்எல்ஏ அவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்களா? அங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கே தெரியலனா எம்எல்ஏக்கு எப்படின்னா தெரியும்? ஒரு ஆளுங்கட்சி, அவங்க ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்கு. அவங்களுக்கு கீழே தான் அந்த வாத்தியாரும் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. அதனால அவங்க சொல்றத செய்யணும், அவங்க வேற வழி இல்ல, இல்ல பணி நீக்கிறவங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரிலாம் பண்றாரு, அமைச்சர் எம்எல்ஏ. இப்போ நீங்க படிக்க போறீங்க, அங்க வந்து நீங்க ஒரு சினிமா பாட்டு பாடுறதுக்கு வீட்டுல அனுப்பல, குழந்தைங்களுக்கு போய் என்ன தெரியும்? இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு தவறானவர் நல்லவர்னா அதான் நல்லவர்னுவாங்க, நல்லவர் தவறானவர் ஆமா அதான் உண்மைன்னுவாங்க. அந்த நிலைமையில இருக்க அந்த குழந்தைங்களை ஒரு சினிமா பாட்டு பாடுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப விஜய் போட்டோ கொடுத்துருக்காங்க, இது ஒரு காமராஜர் போட்டோ கொடுத்துருக்கலாம், ஜீவானந்தம், கக்கன்னு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, முத்துராமலிங்க தேவர் இருக்காங்க, அப்துல் கலாம் இருக்காரு. இவரெல்லாம் நாட்டுக்காக போராடி இருக்காங்க, உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இன்னும் காமராஜர்லாம் திருமணமே செஞ்சுக்காம பிச்சை எடுத்தா கூட மக்களை படிக்க வைக்கணும் ஒரு கருத்தை தான் சொல்லி போராடினாரு, சத்துணவெல்லாம் கொண்டு வந்து. இப்ப அவங்க சாதனை படைச்சவங்க போட்டோ வைக்காம இவர் என்ன சாதனை படைச்சாருன்னு இவர் போட்டோ வைக்கிறான்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்க? போன வாட்டி ஸ்டாலின் கூட தான் சிஎம்ஆ இருந்தாரு, அப்போதைக்கு அவர் போட்டோ வச்சாங்க. வந்து அவங்க வந்து அரசியல பேசலையே, போய் சாப்பிட்டாங்க, மதிய உணவு சாப்பிட்டாங்க. ஆனா இங்க போயிட்டு அந்த வீடியோ போட்டு காட்டுறது, அந்த சினிமா பாட்டை பாட வைக்கிறது, அந்த மாதிரி யாரும் பண்ணல. ஸ்டாலின் பண்ணாங்க அரசியல்னா, பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்ண போயிட்டு அங்க வந்து மதிய உணவு சாப்பிட்டாங்க குழந்தைங்க கூட. ஆனா இவங்க வந்து படத்தை போட்டு காமிச்சு போட்டோ கொடுத்து ஒரு 20 குழந்தைங்க, ஒரு 5 தான் படிப்பாங்க, அந்த ஒரு போட்டோ வச்சு 20 குழந்தைங்க எப்படி கிளாஸ் ஃபுல்லா எடுத்துட்டு வராங்க, படத்தை போட்டு காட்டுறாங்க, பாட்டு பாட சொல்றாரு ஒரு அமைச்சர். இதெல்லாம் எப்படி பாருங்க? இது சரியான கருத்தா? பசங்க படிக்க போறாங்க, இப்ப படிக்க போறாங்களா பாட்டு பாட போறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அப்ப இதோட வகுப்பறையால ரீல்ஸ் அறியான ஒரு கேள்வி வருது இல்ல? இது உண்மையா எப்படி சொல்றீங்க? இது சரியான கருத்து? என்னவோ நீங்க டிஎம்கே ஆள் மாதிரி பேசுறீங்க. டிஎம்கே இல்ல, இது நடக்கிறத சொல்றேன். திமுக தவறாங்க, திமுக இதை சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் படிக்க போறான். இப்ப படிக்கணும்னு தான் நாங்க அனுப்புறேன். அவன் அங்க போய் சினிமா பாட்டு போறதுக்கு பாடினுக்கிறான்னா நான் ஒரு அப்பா கோபம் வரல. இப்ப அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு நியாயம். இதே போக்க திமுக பண்ணாலும் கேட்போம், வேற கட்சி வந்தாலும் கேட்போம். படிப்புன்றது படிக்கிறதுக்கு, அங்க சினிமா பாட்டு தேவையில்லாத ஒண்ணு தானே? ஆமா, தேவையில்லாத அந்த கருத்து சரியா தவறாது? அது தவறுதான். நீங்க சொல்றது ஏத்துக்கப்பட வேண்டிய கருத்து தான். எனக்கு தெரிஞ்சு பள்ளியில வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன். ஏன்னா குழந்தைகள் அவங்களுக்கு ஒன்றும் எதுவும் தெரியாது, எழுத்துப்படாத காகிதம் தான். நம்ம ஒரு தவறை திணிக்கிறது, அது எப்படி? அதுதான் சொல்றேன். இங்க வந்து அரசியல் கத்துக்கணுமே தவிர, அது என்ன நம்ம எப்படி இப்போ புவியியல், சமூகவியல் எல்லாருமே பாத்தீங்கன்னா, நாம இப்ப இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம பல வருஷமா வரலாறுல அரசியல் இருக்கு. அவுரங்கசீப் வந்து இந்த நாட்டை பிடிச்சாரு, அவர் அந்த நாட்டை பிடிச்சாரு. இப்ப நம்ம ஓட்டு போட்டு இந்த நாட்டை பிடிக்க வைக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒருத்தரை அடிச்சு இன்னொருத்தரை பிடிச்சிக்கிறது தான் அப்போ அரசியல். ஓகேங்களா? அப்ப இருந்தபடி நான் நாட்டை பிடிக்கணும்னா ஒருத்தரை வின் பண்ணிட்டா நான் அந்த நாட்டை பிடிச்சிட்டா மாதிரி அப்பயும் அரசியல் இருந்தது. அதனால தான் நம்ம அதை வரலாறா படிக்கிறோம். அரசியல் கத்துக்கணும்,
பேசணும், எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கணும். அப்பதான் ஒரு தலைவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அது தப்பா ரைட்டான்னு அனலைஸ் பண்றதுக்கு அரசியல் வேணும். இல்ல அரசியல் தேவைப்படுதுங்க. ஒரு ஆனா பள்ளிக்கூடத்துல ஆனா வந்து நான் எடுத்து சொல்ல வரேன். ஆனா பள்ளிக்கூடத்துல வந்து கட்சியை பத்தியோ தலைவர்களை பத்தியோ தேவை வேண்டிய அவசியம் இல்லைன்ற கட்சி பாடல பாடுறாங்க, படத்துல பாடல பாட வைக்கிறாங்க. அதை நான் முழுமையா ஒத்துக்கிறேன். என் அவங்க கருத்து அடுத்த ஜெனரேஷன் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னு தெரியுதுங்களா அதுல? அதை வந்து நான் சொல்றது இது வந்து கொஞ்சம் ஏத்துக்கப்படக்கூடிய விஷயம் தான். அதை வந்து நான் சொல்றேன் அதை அவாய்ட் பண்றது நல்லது. இப்ப நிறைய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி யாரும் சொல்லல. இப்ப ஒரு கட்சி நல்லது பண்ணா நல்லதுலாம் அவங்க பண்ற தவறையும் சுட்டி காட்டணும்ல. இது சரியா தவறா இது இந்த மாதிரி பண்றது? என்ன சொல்றது இது வந்து என்ன சொல்றது ரீல்ஸ் எடுக்கிறதுன்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே ஒரு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சொல்றது இது இந்த ஆட்சியில மட்டும் நடக்குதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. ரீல்ஸ் எடுக்கிட்டாது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் வச்சுக்க. நம்ம அதுல அரசியலுக்குள்ள போகணும். பள்ளிக்கூடத்துக்குள்ள போறப்பதான் நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம். பள்ளிக்கூடத்துல போயிட்டு அரசியல் சொல்லணும்ட்டு இப்ப தலைவர் வராரு, தலைவர் போறாருன்னு அதை அந்த குழந்தைகளுக்கு எது காட்டணும்? பாத்தீங்கன்னா கட்சி சார்பாவோ இல்ல குறிப்பிட்ட தலைவர் சார்பாவோ சொல்றது தவறுன்ற. அரசியல் கத்துக்கணும் எல்லாருமே. பள்ளிக்கூடத்துல அரசியல் கொண்டு போது தவறுதான். இல்ல அரசியல் வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நான் தான் சொல்றேன், அரசியல் வந்து சமூக அரசியலை கம்பல்சரி எல்லாருமே படிக்கணும். அப்பதான் வந்து ஒரு எல்லா தலைவர்களோடையும் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். யார் நல்ல கருத்தை சொல்ல வராங்க, யார் இப்போ சீமான இலவசம் கொடுக்குறேன்றாரு, இலவசம் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் கொடுக்க மாட்டேன்றது முக்காசி அரசியல் புரிதல் இல்லாத மக்களுக்கு வந்து தவறா தெரியும். அவர் நான் ஒண்ணு கூட கொடுக்க மாட்டேன்றார் இலவசம் அப்படின்னு தெரியும். ஆனா அவர் சொல்ற கருத்து நியாயமானது. அது கொடுத்தா நிதிச்சுமை அதிகமாக சீமான் சொல்றது எது நியாயம்ன்றீங்க? இல்ல இலவசங்கள் நான் நிறைய வழங்க மாட்டேன், ஏன்னா இதனால நிதிச்சுமை அதிகமாகும்ன்றது அவர் சொல்ற அந்த ஒரு கருத்து நியாயமான கருத்து. ஏன்னா அது உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா பொருளாதார இன்னும் வந்து கடன் வாங்க வேண்டியது இருக்கும். இருக்கிற கடனே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வெள்ளை அறிக்கைப்படி 12 லட்சம் கோடின்னு கடைசியா 9 லட்சம் கோடினாங்க, 12 லட்சம் கோடின்னு வெள்ளை அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலவசங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்தா, இன்னும் நம்ம ஆட்சிக்கு வரணும்னு பிடிச்சிருந்தா அப்போ நம்ம இன்னும் கடனை வாங்கிட்டு தான் இருப்போம். அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி பார்த்தா ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் கடன் கொடுத்து இவங்களை இப்போ சைனாக்காரன் கொஞ்சம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அதிகம்ன்றேன். அதுக்காக தான் சொல்றேன். அது வந்து என்ன சொல்றது இலவசங்களை தவிர்க்கிறது அவர் சொல்ற தப்பா ரைட்டான்றதுக்கே நம்மளுக்கு புரிதலுக்கு என்ன வேணும்? அரசியல் வேணும். இதை எல்லாம் இப்போ நார்மலா இப்போ படிக்காத மக்களோ இல்லை அரசியல் தெரியாத மக்களோ அவன் எதுவுமே கொடுக்க மாட்டேன், அவருக்கு எது நான் ஓட்டு போடணும்னு கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன் புரிதல் அரசியல் கம்பல்சரி எல்லாருக்கும் புரிதல் வேணும். ஆனா பள்ளிக்கூடத்துல அரசியல் கொண்டு போது தவறுதான். ஆமா என்ன பொறுத்த அளவுக்கு இப்ப நம்ம அரசியலுங்கும் போது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியம். எல்லா இடத்துலயும் அரசியலை திணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்ல இன்னும் நிலவரமே தெரியாது குழந்தைங்க. அவங்க கையில போயிட்டு இப்போ குறிப்பிட்டு இப்ப தாவேக தலைவர் விஜய் புகைப்படத்தை கொடுத்து ஸ்கூல்ல பேச வைக்கிறாங்க. அவர் நடந்த ரேம்ப் போறது இதெல்லாம் பார்க்க வைக்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு கல்வி படிக்கிற இடத்துல இது தேவையில்லாத ஒண்ணு தானே. நம்ம குறிப்பிட்ட கட்சியை பத்தி பேசணும்னா ஆனா சரியா தவறாது, அது மட்டும் சொல்லுங்க. சரி தவறுன்னு சொல்றதை விட என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு தெரியணும். இப்ப நான் தான் சொல்லி தான் அது தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு நான் சொல்றதுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் அது அவங்களுக்கே தெரியணும். பள்ளிக்கூடத்துல தேவையில்லாத ஒண்ணு தானே. என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து தேவையில்லாதுன்னு நான் என்னோட முடிவு. மற்றவங்களோட முடிவு அப்படின்னு தெரியல, அவங்களோட அந்த அமைச்சர்களோட முடிவு அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட முடிவு என்னன்னா இது எனக்கு பிடிக்கல.